வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அந்த மாயா பரமேஸ்வரி பாட்டி எல்லாரையுமே பார்த்து, இங்க பாரு, நீங்க என்ன பண்ணாலுமே உங்க பிளான் ஜெயிக்கவே ஜெயிக்காது. இன்னைக்கு ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறது மகேஷ் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு போறாங்க. அப்புறமா நம்ம மயில் வாகனம் இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்ணி, எப்பா கார்த்தி எங்க தான்ப்பா இருக்க? இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் வாப்பா. கார்த்தி சொல்றாரு, நான் மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா, மாயா, அப்புறம் அந்த சிவனாண்டி 3 பேரையும் காமிக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் அப்படியே தடபுடலா நடக்குது போல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அக்கா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இப்ப நான் மண்டபத்துக்குள்ள வரப்ப உன் அக்கா எப்படி என்னை கிண்டல் பண்ணா தெரியுமா? அவ கிண்டல் பண்ணதுக்காகவே அவளை கண்டிப்பா கடத்தியே ஆகணும். வெளியில ஆட்கள் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்காவை எப்படி வெளியில வர வைக்கிறது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அவளை மட்டும் நீ எப்படியாவது மண்டபத்துக்கு வெளியில கூட்டிட்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் அவளை எப்படியாவது கடத்திடலாம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எந்த தங்கு தடை இல்லாம நடத்திடலாம். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்றீங்க. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு. அப்ப மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அதோட அந்த டிரைவர் பையன் ராஜாவும் கண்டிப்பா இந்த மண்டபத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனையும் இந்த மண்டபத்துக்குள்ள வர முடியாதபடி ஆளெல்லாம் செட் பண்ணிட்டேன். என்னோட ஆட்கள் எல்லாருமே அவன் உள்ளார வராதபடி கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதனால அவன் உள்ளார வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதோட நம்ம சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சரி, அந்த சாமுண்டி சிறையை மட்டும் எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வா. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல நம்ம மாயா வந்துட்டு நேரா சந்திராவை பார்த்து, மேடம், நீங்க கடைசியில போயிட்டு சாமுண்டி சிறை மேடத்தை கூப்பிட்டா உங்க மேல சந்தேகப்பட மாட்டாங்களா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, என் அக்கா கறி என் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கா. அதனால கண்டிப்பா அவ என்ன வந்துட்டு சந்தேகப்படுறதுல வாய்ப்பே கிடையாது. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்காங்க, நீங்க எதுக்கு அவங்கள ஏமாத்துறீங்க? அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன மாயா இப்படி கேக்குற? நான் இன்னைக்கு நிம்மதி இல்லாம என் புருஷன் கூட இல்லாம இருக்கிறதுக்கு அவதான் காரணம். நான் இன்னொரு என் புருஷன் கூட ஹாப்பியா இருந்திருக்கணும். ஆனா அவ வந்துட்டு என்னை என் புருஷன் கூட வாழையே விட மாட்டேன்ட்டா தெரியுமா? நான் இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு அவதான் காரணம் அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா சொல்றாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? சரி விடு, இனிமே அதை பத்தி பேசி என்ன பண்றது? இப்ப சாமுண்டீஸ்வரிய அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில கொண்டுட்டு வர்றது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அப்ப மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம், நீங்க பாருங்க, நான் போயிட்டு மகேஷ பாக்குறேன். மகேஷ் ரொம்ப இன்னசென்ட், யாரு கூப்பிட்டாலும் போயிருவான். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரி நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொன்னதோட மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா நேரா மகேஷ போய் பாக்குறாங்க. பாத்துட்டு, மகேஷ், அந்த சந்திராவும் சிவனாண்டியும் இருக்காங்கல்ல, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கணும் அப்படின்னு ஏன் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, உனக்கே தெரியலையா, அந்த சாமுண்டீஸ்வரிய சந்திராவுக்கு சுத்தமா பிடிக்காது. இத பயன்படுத்தி எப்படியாவது மகேஷ் அப்புறம் ரேவதி மகேஷோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க சாமுண்டீஸ்வரிய அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தலான்ட்டு இருக்காங்க. நம்மளை பத்தியும் சொல்றதுக்கு இருக்காங்க. இங்க பாரு, நம்ம ரேவதி கிட்ட எப்படியோ இதெல்லாம் சொல்லி தப்பிச்சாச்சு. எப்படியோ ரேவதி யாரு சொன்னாலும் நம்ப மாட்டா. அதனால அந்த சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்து நம்மளை இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட பிளான்ல நம்ம சிக்கிரக்கூடாது. அதுக்கு மாயா சொல்றாங்க, மாயா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன், நீ சொல்றதும் கரெக்டு தான் மகேஷ். அவங்க இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரியுது. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, சரி கல்யாணத்துக்கான நேரம் ஆகிட்டு இல்ல, சரி அந்த டிரைவர் பையன் ராஜா எங்க?
மாயா சொல்றாங்க, அவன் நைட் எங்கேயோ போனவன் இன்னுமே காணும், எங்க போனானே தெரியல. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா ஒருவேளை நம்ம விஷயமா தான் போயிருப்பானோ. மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், அதான் அந்த டாக்டரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் எந்த ஆதாரத்தை அவன் ரெடி பண்ண போறான்? அவங்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்ல. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இருந்தாலும் அந்த டிரைவர் பையல நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்மளுக்கு எதிரா ஏதாவது ஆதாரத்தை கிரியேட் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சந்திராவும் சிவனாண்டியும் நமக்கு ஆதரவா இருப்பாங்க. அதனால மகேஷ், நீ வந்துட்டு ரேவதிக்கு தாலி கட்டுறது எப்படி, அவளை எப்படி உன் வழிக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிறத மட்டும் யோசி. அதோட இன்னொரு விஷயம்டா, ரேவதிக்கு தாலி கட்டின பிறகு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்காத, சரியா? அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக தான் நான் கண்டவளோட கழுத்துல தாலி கட்டுறதுக்காக தயாரா இருக்கேன். மத்தபடி எனக்கு எப்பவுமே என் மாயா தான் பொண்டாட்டி. அப்ப மாயா சொல்றாங்க, சரி சரி, ஞாபகம் வச்சிருந்தா சரி. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நீ சொன்ன அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சரி சொன்னேன். இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருடா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றது? அந்த ரேவதி இருந்ததுனால இத்தனை நாளும் நமக்கு காசை பத்தின பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. அவ பாட்டுக்கும் காசு அது இதுன்னு கொண்டாந்து கொடுத்துருவா. நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கே போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டோம். இப்ப திடீர்னு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் காசு கொடுக்கறது யாரு? நீ வேலைக்கு போவியா, இல்ல எவனாவது உனக்கு வேலை கொடுப்பானா? உனக்கு என்ன தெரியும்? இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மாயா ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியா இருந்தா இந்நேரம் நீ சம்பாரிச்சு ஒரு லெவலுக்கு வந்திருக்கணும்ல. அதெல்லாம் எதுவுமே பண்ணல இல்ல. இது கேட்டதோட மகேஷும், சரி மாயா, நான் உன் பேச்சே கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மாயா நேரா மகேஷ பார்த்து, இங்க பாரு, இந்த மாதிரி கண்டபடி குழம்பிக்கிட்டு இருக்காம இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படி நடத்துறது அப்படிங்கறத மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இவன் என்ன முட்டாள் மாதிரி இப்படி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான் மாத்தி மாத்தி, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாயா டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வாசல்ல நின்னுகிட்டு எல்லாரையுமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா காரியை எப்படி வெளியில கொண்டுட்டு வர்றது அப்படின்ட்டு நேரா போய் பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம சந்திரா நேரா மண்டபத்துக்கு பின்வாசல் வழியா போயிட்டு அங்க நம்ம சிவனாண்டி சொன்ன 3 பேருக்கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பாருங்க, அக்கா காரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா. அவ வரப்ப நீங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்ப அக்கா கேப்பா, எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி காசு பிரச்சனையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அக்கா சரி, அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது அக்காவோட மூஞ்சில இந்த இருக்கு மயக்கம் இருந்து இதை அடிச்சு அவளை எப்படியாவது கடத்திருங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், சரிங்க மேடம், நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. அக்கா, என்னக்கா எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு இருக்கியா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம தானே நின்னு முறையா வரவேற்கணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உன்னை கூப்பிடுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு 3 பேரு ஏதோ சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால வேலை பாதியிலேயே நிக்க போற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ போயிட்டு என்னன்னு கேள, நான் போய் கேட்டதுக்கு எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கிட்ட நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சந்திரா இத பாத்துட்டு, அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரி அக்கா காரி போறா அப்படின்னு. அப்ப சந்திரா வந்துட்டு நேரா சிவனாண்டிக்கு போன் பண்ணி, என்னங்க, அக்கா அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா 3 பேர் வெளியில நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி நேரா அவங்கள போய் பாக்குறாங்க. என்னாச்சு? அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம், இது மாதிரி சம்பள பிரச்சனையா இருக்கு மேடம். இது மாதிரி ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உள்ளார கல்யாணம் நடக்க போகுது, இந்த நேரத்துல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது, சரியா? என்ன சம்பளமோ அதை விட கூடவே நான் தரேன், நீங்க சண்டை போடாம இருந்தா மட்டும் போதும். இதை கேட்டதோட அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி திரும்பும் பொழுது டக்குன்னு அந்த ரவுடிங்க வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோட முகத்துல மயக்க மருந்து வச்சு
சாமுண்டீஸ்வரிய கடத்திடுறாங்க. சாமுண்டீஸ்வரி மயக்கம் போட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு வேன்ல தூக்கிட்டு போறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி கார்ல வந்துகிட்டு இருக்காரு மண்டபத்துக்கு. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி போற அந்த கார் வந்துட்டு நம்ம கார்த்தியோட கார்ல இடிச்சிருது. இதனால கார்த்தி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி காரை விட்டு இறங்குறாரு. காரை விட்டு இறங்கி காரை பாக்குறாரு. காரை பார்த்தா முன்னாடி டேமேஜ் ஆகிருக்கு. இன்னொரு கார்ல இருந்து 2 3 ரவுடிங்க இறங்கி நேரா கார்த்தியை பார்த்து, டேய் என்னடா வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, ஏய் நீ ராங் ரூட்ல வந்துட்டு யார பேசுற? அப்ப அவனுங்க சொல்றாங்க, இங்க பாரு, நாங்களா ராங் ரூட்ல வந்தோம், நீ தான் ராங் ரூட்ல வந்துட்டு எங்களை பேசுற. சரி சரி, வண்டிக்கு எதுவும் ஆகல, கிளம்பு கிளம்பு. அப்ப கார்த்தி சொல்றாரு, திமுற பாத்தியா, இங்க பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். அப்ப அவனுங்க சொல்றாங்க, டேய் போடா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி கோவமா வண்டியில ஏறுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி வண்டியில தான் இருக்காங்க. அப்ப அந்த காரை கிராஸ் பண்ணி போகும் பொழுது நம்ம கார்த்தி உள்ளார இருக்கிற சாமுண்டீஸ்வரிய பாத்துறாங்க. பார்த்ததோட கார்த்திக்கு செம ஷாக்கு. என்னது அத்தை அந்த கார்ல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி அந்த காரை ஃபாலோ பண்றாரு. அப்ப அந்த வண்டியில போறவனுங்க, டேய் இப்ப ஒரு காரை இடிச்சோம்ல, அந்த கார்ல உள்ளவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரான்டா. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அதான்டா என்னன்னு தெரியல, எதுக்கடா அவன் நம்மள ஃபாலோ பண்றான். இன்னொரு ரவுடி சொல்றான், ஒருவேளை நம்ம கிட்ட காசு கேட்கறதுக்காக வருவானோ என்னன்னு தெரியலையே, சரி வண்டியை நிப்பாட்டுற அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வண்டியை கொண்டு போய் அந்த காருக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்ப அதுல இருந்து 2 ரவுடிங்க இறங்கி, டேய் என்னடா வேணும் உனக்கு? அப்ப கார்த்தி சொல்றாரு, வண்டிக்குள்ள இருக்கிறது யாரு? அப்ப ரவுடிங்க அதிர்ச்சியாகி, வண்டிக்குள்ள யாரு இருக்கா? வண்டிக்குள்ள எல்லாம் யாருமே இல்லையே. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, வண்டிக்குள்ள இது மாதிரி என்னோட முதலாளி அம்மா இருக்காங்க, மரியாதையா அவங்களை இறக்கி விடுங்க. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, டேய் விசிறு உன் கையில இருக்கணும் அப்படின்னா மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிடாதீங்க, மேடத்தை எங்க கையில ஒப்படைச்சிட்டு போங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் போட அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்க அந்த ரவுடிகளும் கார்த்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரவுடிகளை கார்த்தி அடிச்சு போடுறாரு. அதுக்கப்புறமா காரு பக்கத்துல போயிட்டு அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறமா மேடம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதே நேரத்துல பின்னாடியால வந்து ஒரு ரவுடி வந்து கட்டையால கார்த்தியோட தலையில ஊங்கி அடிச்சிடுறாங்க. இதனால கார்த்தி மயக்கம் போட்டு கீழே விழுக, அப்ப டக்குன்னு டேய் காரை எடுங்கடா, இவன் கண்டிப்பா வந்துட்டு இந்த பொம்பளையை தெரிஞ்சு வச்சிருக்கான், அதனாலதான் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான், வாங்கடா சீக்கிரம் போவோம், தலைவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரு, இந்த அம்மாவா மண்டபத்துல இருந்து ரொம்ப எட்டி கொண்டுட்டு போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து கடத்தி கொண்டுட்டு போறாங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு மயக்கம் மட்டும் கிடக்க, அப்ப அந்த வண்டிக்குள்ள இருந்த அந்த பொண்ணு ஓடி வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, சார் எந்திரிங்க சார் எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில தண்ணி தெளிக்கிறாங்க. அப்ப கார்த்தி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு இங்க கடந்த கார் இங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் அந்த கார் அப்பயே போயிட்டு சார். அது யாரு சார்? அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்க என்னோட அத்தை, அவங்கள கடத்திட்டு போறாங்க, எதுக்கு கடத்திட்டு போறாங்கன்னு தெரியல, அந்த கார் எந்த பக்கம் போனுச்சுன்னோ எனக்கு தெரியுமா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் எந்த பக்கம் தான் சார் போனுச்சு? உடனே கார்த்தி சொல்றாரு, சரி உங்களை கொண்டு போய் நான் வந்துட்டு மயில் வாகனம் இருப்பாரு, அவர்கிட்ட கொண்டு போய் விடுறேன், நீங்க வந்துட்டு சேஃபா இருங்க, நான் போயிட்டு அத்தையை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வராரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, இந்த பொண்ணை வந்துட்டு பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கார்த்தி அந்த பொண்ணுகிட்ட, இங்க பாருங்க, உங்களை பத்தி அந்த மாயாவுக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா உண்மையை சொல்றதுக்காக தான் வந்திருப்பீங்க அப்படிங்கிறத அந்த மாயா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இது கேட்டதோட அந்த பொண்ணு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பா போயிட்டு மயில் வாகனத்தோட சேஃப்டியில இருக்காங்க. மயில் வாகனம் அந்த பொண்ணை பார்த்து யாரு மணி அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் அந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது நான் தான் சார். இது மாதிரி கார்த்திக் சாரை தான் வந்துட்டு என்னை கூட்டிட்டு வந்தாரு, அந்த மாயாவை பத்தி உண்மைகளை சீக்கிரம் சொல்லணும். இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அம்மாடி தெய்வம் மாதிரி நீ எங்கேயோ வந்த, எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்ட, இங்க பாருமா, நீ மட்டும் அந்த மாயா கண்ணில் மட்டும் படாம இரு, அது மட்டும் போதும். இது கேட்டதோட அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம மயில் வாகனம் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒளிய வைக்கிறாரு. அதே நேரத்துல சந்திரா வந்துட்டு மயில் வாகனத்தை யாரோ கூட்டிட்டு போறத பாக்குறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, யார் இவன் அப்படின்ட்டு நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. மாயா நேரா நம்ம சந்திராவை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு யாரையோ கொண்டாந்து அந்த மயில் வாகனத்திட்ட விட்டுட்டு போனா, யாருன்னு தெரியல, கண்டிப்பா உனக்கு எதிராக உள்ள ஆறா தான் இருக்கும். உடனே மாயா சொல்றாங்க, எங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, அதோ அந்த ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாரு அப்படின்னு சொன்னதோட
மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு பார்க்க முயற்சி பண்றாங்க. மயில் வாகனம் டக்குனு கதவை சாத்திட்டு, "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, "யார கூட்டிட்டு வந்த?" அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "யார கூட்டிட்டு வந்தா உனக்கு என்ன?" அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, என்ன மாட்டி விடுறதுக்காக தான் யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் என்ன பத்தின உண்மைகளை சீக்கிரம் நிரூபிக்க முடியாது." அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "இங்க பாரு, உங்களை பத்தின உண்மைகளை கூடிய சீக்கிரம் நிரூபிக்க தான் போறோம். அப்ப உன்னை கண்டிப்பா போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்க தான் போறோம். உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பார்க்க தானே போற." இது கேட்டதோட அந்த மாயா சிரிக்கிறாங்க, "இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் என்ன பத்தின உண்மைகளை நிரூபிக்கவே முடியாது." அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் சொல்றாரு, "அதையும் பார்க்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. மாயா நினைக்கிறாங்க, இந்த ரூம்குள்ள அப்படி யாரதான் வச்சிருக்கான் அப்படின்ட்டு ரூம் கதவை திறக்க, அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, "நீ என்ன முயற்சி பண்ணாலும் அந்த ரூம் கதவு திறக்காது. ஏன்னா சாவி என்கிட்ட இருக்குடி." அப்படின்னு சொன்னதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்கானுங்க, அது யாருன்னு தெரியலையே அப்படின்னு மாயாவுக்கு குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி மறுபடியும் கார் எடுத்துட்டு போறாரு. அப்ப இதை பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. டிரைவர் பையன் மறுபடியும் வந்துட்டு கார் எடுத்துட்டு போறானே, ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கான். ஒருவேளை அக்காவை ரவுடிங்க கூட்டிட்டு போறத பார்த்துருப்பானோ அப்படின்ட்டு, சரி இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட சீக்கிரம் சொல்லணும் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, "என்னாச்சு சந்திரா?" சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, நம்ம நினைச்ச மாதிரி அந்த சாமுண்டி சிறைய கடத்தியாச்சு. ஆனா அந்த டிரைவர் பையன் மண்டபத்துக்கு வந்துட்டு திரும்பியும் போறான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க." அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, 2 பேரும் வராம இருக்கிறது நல்லதுதான். அப்பதான் ரேவதியோட கல்யாணத்தை எந்தவித தங்கும் தடை இல்லாம நடத்த முடியும். நீயே யோசனை பண்ணி பாரு. அவங்க 2 பேரும் தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு இடைஞ்சலா இருந்தாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இல்லைன்னா சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்ல. நீயே சொல்லு." இது கேட்டதோட சந்திராவும், "ஆமாங்க, இருந்தாலும் அந்த டிரைவர் பைய ராஜா சரியான யமகாதகன். ஒருவேளை அவன் வந்துட்டு அக்காவை இங்க கூட்டிட்டு வந்துட்டா என்னங்க பண்றது?" அதுக்கு ராஜா சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா வந்துட்டு அவனுக்கு அந்த சாமுண்டி சிறையை கூட்டிட்டு போற இடம் தெரியவே தெரியாது." இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அவன்கிட்ட நான் எத்தனை தடவை அவமானப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும்." அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு சொன்னதோட சந்திராவும், "சரிங்க, ஆனா கல்யாணம் நடந்து முடிஞ்சதோட அந்த மாயாவும் மகேஷும் அவங்களோட அதிகாரத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் சரியான ஆப்பு வைக்கணும்." அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "அதுக்கும் நான் வந்துட்டு நல்ல ஐடியா தான் வச்சிருக்கேன். கரெக்டா மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்ட் சாமுண்டி சரி இங்க வருவா. அப்புறம் சாமுண்டி சரிக்கிட்ட மாயா மகேஷ் எப்படிப்பட்ட தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறத நிரூபிக்க போறோம். அவங்க 2 பேரையுமே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறோம். சாமுண்டீஸ்வரி வந்துட்டு தான் பொண்ணை மகேஷ் கூட வாழ வைக்கவும் முடியாம, ஒன்றும் பண்ண முடியாம அவமானப்பட்டு அவ பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இதான் நடக்க போகுது." அப்படின்னு சொன்னதோட சந்திரா சந்தோஷப்படுறாங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.